கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த 22வது நாள் கிருபையின் செய்தியாக, கிருபையின் கூட்டமாக நடத்த கர்த்தர் அனுகிரகம் செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களிலே கிருபை மிகவும் அவசியமானது. கிருபையிலே நம்மால் வாழ முடியாது. இந்த உலகத்துல ஜனங்கள் எதையோ தேடி ஓடுகிறார்கள், கிருபை தேட இழந்தார்கள். அதனால்தான் மனித சமுதாயம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது, சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறது. சமாதானத்தை முற்றிலும் இழந்த குடும்பங்கள் ஆயிரமாய் இருக்கிறார்கள். கவனிங்கள், 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கிற கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்தில் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக, கிருபையின்படி அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியை பலமாய் உங்களிடத்துல நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுது உங்களுக்காக வேண்டுகிறோம். தெசலோனிக்கருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களுக்காக எப்பொழுதும் வேண்டுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின 2ஆம் நிருபம் இது. நிருபங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான் இவர்கள் எழுதுகிற நிருபங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் அடிப்படையில் உள்ளது. ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளித்த கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களிடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு காரணம் அவருடைய கிருபைதான். ஆகையால் 4வது வசனம் சொல்லுகிறார், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிற நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். அதாவது சபை என்று சொன்னால் சபையார் யாவரும் பரிசுத்தவான்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும்போது, அப்போ தெசலோனிக்க சபையை குறித்து பவுல் எழுதுறாரு, நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையோடு விசுவாசத்தோடு இருக்கிறதை உங்களை குறித்து நான் என்ன செய்யறேன்னா சபைகளில் மேன்மையாய் சாட்சியாய் அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. இப்படிதான் சபைகள்ல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஒரு ஊழியர்கள் சபையாரை குறித்து மேன்மையாக பேசுகிற அளவுக்கு கர்த்தரோடும் சத்தியத்தோடும் ஊழியக்காரரோடும் சபையோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியப்பட்டிருக்கணும். இத மாதிரி ஐக்கியப்பட்டிருந்தா ஊழியக்காரங்க சில விசுவாசிகளுடைய மேன்மையான சாட்சிகளை அநேக இடங்களை சொல்லும் போது அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது, அங்கே கர்த்தர் மகிமைப்படுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால் நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு, அப்போ ஒரு நீதியான ஆக்கினை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள், சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஆக்கினை உண்டு என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடும் சுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். பார்த்தீங்களா, வானத்திலிருந்து கர்த்தர் வெளிப்படும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அங்க என்ன நடக்குது? தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார். இன்னைக்கு இடி மின்னலும் அக்னி போல வெளிப்படுது. ஆனா இயேசு கிறிஸ்து வருகையில வானத்துல பயங்கரமான அக்னி வெளிப்படும். அந்த அக்னி மனுஷனால் உண்டானதல்ல, கர்த்தர் தமக்குள்ள வைத்திருக்கிற அக்னி அபிஷேகம் அது. அவர் அக்னியில வெளிப்படும் போது அப்போது சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவர்கள், நம்பாதவர்கள் அன்றைய தினத்துல இயேசு கிறிஸ்துடைய வருகையில அவருடைய ஆத்துமா சரீரம் பயங்கரமான உபாதைக்குள்ள போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சுவிசேஷத்தை கேட்கிற நமக்கு
ஏன் இந்த கிருபையை தந்திருக்கிறார்? அவருடைய வருகையில நாம் எதிர்கொண்டு போவோம். அவருடைய கிருபை மிகவும் அவசியமானது. அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நம்ம இப்பொழுது இந்த அளவுக்கு நாம் தேவனை விசுவாசித்து அந்த ரட்சிப்பின் பலத்தில் வாழ முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால நமக்கு கிருபையை கொடுத்ததற்கு காரணமே அவருடைய நாமத்தை அறிவதற்காக, அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்காக, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக கொடுத்திருக்கிறார். ஆகையினால நாம் துன்பத்திலும் பயங்கரமான கஷ்டத்திலும் சகல விதமான உபத்திரவங்களிலும் பொறுமையை கடைபிடித்து விசுவாசத்தை காண்பிக்கணும். அப்படி விசுவாசத்தை பிரதிபலிக்கணும். ஆகையினாலே 2ஆம் நிருபத்துல இப்படியாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயிலும் கர்த்தர் தாமே உங்கள் உபத்திரப்படுகிற உங்களுக்கும் எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனை கொடுப்பதற்கு தேவன் நீதியாயிருக்கிறது. ஆகையினால பவுல் எழுதும் போது, நாங்களும் உங்களை போல உபத்திரப்படுறோம், நீங்களும் உபத்திரப்படுறீங்க. ஆகையினால என்ன நடக்க போகுது? உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. ஆமா, அப்போஸ்தலர்களுக்கும் இளைப்பாறுதலை கொடுப்பார். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை போதித்து அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கைக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற நமக்கும் இதை கேட்கிறவர்களுக்கும் நிச்சயமா இளைப்பாறுதலை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுப்பார். போராட்டம் சரீரில் இருக்கும், ஆத்மாவை கேட்ட இளைப்பாறுதலா இருக்கும். தேவன் நம்முடைய ஆத்மாவில் வாசம் செய்கிறார். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவங்களிலே பொறுமையாயிருந்து, நெருக்கங்களில பொறுமையாயிருந்து, கர்த்தருடைய வல்லமையான நாமத்திலே ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் இரக்க நிறைந்தவருமாய் இருக்கிறீர். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தடைகளும் எதிர் சக்திகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய கிருபையை பெற்று உடைய நாமத்தை உயர்த்தி வாழ்த்தி ஜெபிக்கும் போது எங்க எல்லாருக்கும் நீர் இளைப்பாறுதல் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். ஒவ்வொருடைய இருதயத்திலேயும் சமாதானத்தை ஆளுகை செய்ய கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். இந்த 2024 வருஷத்துல கடைசி மாதத்துல நாங்கள் ஜீவனோடு நிற்கிறோம் ஆண்டவரே. உடைய வாக்கை நம்பி நிற்கிறோம். உடைய வல்லாவிய ஊற்றியங்களை நடத்தும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.